உட்கட்சி விவகாரம் குறித்து பொது வெளியில் பேசக்கூடாது என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு இபிஎஸ் மறைமுகமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். 82 மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள், பூத் கமிட்டி அமைப்பது, விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மாபா பாண்டியராஜனுக்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக உட்கட்சி விவகாரம் குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது என ராஜேந்திர பாலாஜிக்கு இபிஎஸ் மறைமுகமாக எச்சரித்தார். ஊடகங்களில் வரும் கருத்துக்கள் குறித்து பொது வெளியில் யாரும் விவாதிக்க வேண்டாம் என்றும் நிர்வாகிகளை அவர் கேட்டுக் கொண்டார். கூட்டணி குறித்து முடிவை தலைமை எடுக்கும் என்றும், உங்கள் பணிகளை சிறப்பாக செய்யுங்கள் என்றும் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கூட்டணி விவகாரம் குறித்து யாருடனும் விவாதிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக யாருடன் கூட்டணி வைக்கும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, 2026 தேர்தலில் அதிமுக வெற்றி பெற கடுமையாக உழையுங்கள் என்று நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். தனிப்பட்ட பிரச்சினையை மனதில் வைத்துக் கொண்டு தேர்தல் பணிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது என்றும், திருச்சி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். திமுகவின் கொள்கைகளை மக்களிடத்தில் அமல்படுத்திவிட்டு திண்ணை பிரச்சாரத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அப்போது அவர் கேட்டுக் கொண்டார்.